இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துல அந்த சீன் வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு கொடுத்த கவுண்டரும் அவளோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த ஆக்சுவல் ஹோல் படமே நல்லா இருந்தது. அந்த சின்ன குழந்தை தான் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் பார்க்குறவங்க வந்து அதான் ஹீரோ சென்ட்ரிக்காக நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு விமனுக்குமே அவங்களுக்கான பாட்டை கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். 20 வருஷம்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழைய காமெடியை வந்து நம்ம கிளாசிக்கான காமெடி இந்த படத்தில் காமிக்க முடிச்சு. நல்ல கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆக்சுவல் ஹோல் படமே நல்லா இருந்தது. அந்த சின்ன குழந்தை தான் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் பார்க்குறவங்க வந்து அதான் ஹீரோ சென்ட்ரிக்காக நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு விமனுக்குமே அவங்களுக்கான பாட்டை கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். நான் விஷ்ணு விஷால் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஐஸ்வர்யா லட்சுமி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஈகோ பேஸாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வர இதுவாக இருக்கும். நல்லா இருந்ததுங்க ப்ரோ. எனக்கு 2 ரொம்ப பிடிச்சிருக்குங்க ப்ரோ. 1 நல்லா இருக்கும், 2 ரொம்ப நல்லா இருக்கு. படம் உண்மையிலே ஒர்த்து வச்சுருந்தேன். தமிழ் சினிமாவுக்கு வந்து செகண்ட் பார்ட் வந்து சாபக்கேடு தான். எப்போவுமே ஓடுறது ரொம்ப கஷ்டம், திக்குன்னு இருக்கும். இதில் ஒன்றும் இருக்காது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த ஒரே ஒரு சீன், இந்த முடியை பிடிச்சி இழுப்பாப்ல, அந்த சீன் வந்து படத்துக்கு செம்ம மாசு. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த சீனை ஒரு ரெஃபரன்ஸாக வந்தால் நல்லா இருக்குமேனு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துல அந்த சீன் வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வர மற்ற கேரக்டர் கருணாஸாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நக்லேஸில் வர டீம்ஸில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே சாண்டோட நல்லா இருக்குது. முக்கியமாக அந்த ஃபைட் சீன்ஸ் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து யாருமே கட்டி என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இல்லை. எல்லாமே அமைதியாக சில படம் வந்தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அதுக்கேற்ற மாதிரி செம்ம சூப்பராக ஃபன். அந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து கருணாஸ் அவர்லாம் வந்து செம்மையாக இது பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து எனக்கு வந்து இதுவரை தமிழ் சினிமா வந்து ரெகனைஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். இந்த படத்தில் அந்த பொண்ணு சொல்லுவோம் ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளும் சொல்கிறோம் ப்ராமிஸ் ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்து மூலமாக ரெகனைஸ் இருக்குன்னு நான் வந்து நம்புகிறோம். அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா லட்சுமி வேறு லெவல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கருணாஸ் வந்து வேலை செஞ்சுருக்காரு போல். செம்ம காமெடி. கருணாஸ் காமெடி எப்போதும் போல் நல்லா இருந்தது. கேமியோ பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் அது தேவையில்லாத சீன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அவங்க தான் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபுல் கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் எனக்கு சொல்ல போனால். ஹீரோயினும் கொஞ்சம் நல்ல ஆக்டிங்கு. அதான் கருணாஸ் தான் மற்ற படத்தில் வர அந்த மெயின் 3 கேரக்டரை விட மற்ற எல்லா கேரக்டருமே ரொம்ப அவங்களுக்கான பாட்டை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரானவே பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ்ஃபுல் பாருங்க. அது வந்து 2 டைம் வரும். அந்த 2 சீன்ஸுமே கரெக்டான இடத்துல வச்சுருந்தாங்க. நல்ல சாங், கரெக்டான சாங் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மலையாளி டீச்சர் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து ஃபன் பண்ணது அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக போச்சு. ரம்யா கிருஷ்ணன் தான் அவங்க. ஆமாம், கடைசியாக ஒரு 22-30 மினிட்ஸ் வந்தாங்க. அவங்க வந்தப்போ உள்ள சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரொம்ப காலம் ஆச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழைய காமெடியை வந்து நம்ம கிளாசிக்கான காமெடி இந்த படத்தில் காமிக்க முடிச்சு. நல்ல கவுண்டர் கொடுக்குறாங்க. இதிலே முடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு தெரியாது இப்போ பார்ட் 3 வருமானு தெரியாது. ஸோ இதிலே முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் எப்படின்னா குழந்தை வந்ததுக்கப்புறம் ஆஸ் அ குட் பேரண்டிங் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வர சண்டைனால அது பசங்களுக்கு எவ்வளோ, ஒரு குட்டிக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் காட்டுற மாதிரி இதில் கொஞ்சம் இது இருக்கும். அந்த மெசேஜ் இஸ் தட் என்னது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா தேர்ட் பர்சன்லாம் இன்வால்வ் ஆக வேணாம். அது அவங்களுக்கே தெரியும். நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எந்த பாண்டாக இருந்தாலும் இந்த தேர்ட் பர்சன் சொல்கிறது கேட்டு ஓகே அவங்க சொல்கிறது தான் இதுன்னு சொல்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுறது இல்லை. அதனால பாதிக்கப்படுற ஒரு பாண்ட், அதை பற்றி தான் பேசுகிறேன். விஷ்ணு விஷாலும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யாராவது 2 பேர் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாலும், யார் ஏர்னிங் பண்ணாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தான் இருக்குது. வெளியில் எடுத்து போகாதீங்கன்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பார்ட் 1ல் இருக்க கணக்கு மாதிரி அதெல்லாம் படமே அப்படியே கனெக்ட் தான் ப்ரோ. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க லைஃப்பில் இருக்குமோ அப்படிங்கிற கனெக்டாக வச்சுருக்காங்க. படத்தில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? அதான் ப்ரோ, ஒரு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா தான் கோல் நோக்கி போகும்போது ஹஸ்பண்டும் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கணும். அது நல்ல ரோலாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஆம்பளைங்கிற ஈகோஸ்டிக்கில் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு சேஞ்ச் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து இதில் வந்து நான் ஒய்ஃபுக்காக இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த நல்லா பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாக இருந்துச்சு, கொஞ்சம் கதை ஓரியண்டாக போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்மே நல்ல காமெடியாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கரெக்டாக முடிச்சிட்டாங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டு தான் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது
அது இல்லை கிளைமேக்ஸில் வர ஃபைட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட் 1ல் எப்படி இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணுறேன். படத்தில் காமெடி வந்து என்ன காமெடி செகண்ட் ஹாஃப்ல செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி தான் போவோம் அப்படின்னு ஆவரேஜாக மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக போச்சு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி படம் நம்ம கொடுத்த காசு மோசம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை உண்மையிலேயே ஸ்லோ, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிமை வந்து முடிச்சிட்டாங்க. டீச்சர் வெர்ஷன் ரொம்ப இதாச்சு. இன்னைக்கு பாக்யராஜ் சார் நம்ம கூட இல்லை, முந்தானே முடிச்சு யாவது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு டீச்சர் இருக்கும்ல, அதே மாதிரியே இதில் ஒரு டீச்சரு. அந்த டீச்சருக்கும் அந்த ஒரு சாங் இருக்குது, அப்படி ஒரு சாங்கு, அதை சரியான இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காங்க. தியேட்டர் பிளாஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீன். மொத்தத்தில் ஒர்த் வாட்சிங். ஆக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்த்து வர வேணாம் ப்ரோ. படத்தில் லாஸ்ட் 10 நிமிஷம் அதுவும் ஆக்ஷன் மாதிரி இல்லை. அது வந்து படத்தில் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அந்த சின்ன பொண்ணு கொடுத்த கவுண்டரும் அவளோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த பொண்ணு நல்லா இன்னும் நிறையா படம் நடிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். செம்ம ஆக்டிங் அந்த சின்ன பொண்ணு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு லேகாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் இல்லை எனக்கு லேகெல்லாம் ஃபீல் ஆகலப்போ. அது கதைக்கேற்ற மாதிரி நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா காமெடியாக அதெல்லாம் சீனாக நல்லா இருக்கும். கருணாஸோட காமெடி எப்படி? கருணாஸோட நல்லா இருந்தது ப்ரோ. ரம்யகிருஷ்ணனோட கேமியோ வந்து ஓகே ப்ரோ, ஒர்த்து அந்த ரோலுக்கு அவங்க வந்ததுக்கு நல்லா கரெக்டாக தான் இருந்தது. காளி வெங்கரோட போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தவரை காளி வெங்கட்டுக்கு இதில் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஓகே வந்து அவங்களுக்கும் சில சீன் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்துட்டு இந்த கரா படத்தில் வந்துட்டு அவர் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருப்பார். ஸோ ஓகே அப்படி தான் சும்மா வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் காமிச்சிட்டு அப்படியே போயிடுவாருன்னு நினச்சேன். பட் இல்லை, இதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக அவர் வந்துட்டு ஹியூமரஸாக நல்லா இல்லை எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு போனதே தெரில. ஸோ செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் இருந்துச்சு.